வெல்கம் டு எபிசோட் 13 ஆஃப் டெய்லி வைஃபிங் ரைடிங் புக் பிரைசி. இன்றைக்கி நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிக்கொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பிய ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தமமாகத்தன்னை தற்காக்கும். துர்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அலைந்து போகும். அகந்தையினால் மாத்திரமாவது பிறக்கும். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். கைப்பாகாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இணைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயன்படுகிறவனோ பலனை அடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவமுக்கு. அதனால் மரண கண்ணுக்கு தப்பலாம். நட்புக்கு தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகம் உள்ள குகல் தீரிலே விழுவான். உண்மையுள்ள ஸ்தானவாதியோ ஔஷதம். புத்திமதிகளை கல்லுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் பயன் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடையாமல் கேட்டு போகிறவர்களும் உண்டு. திறம்பை கையகத்தவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். உன்மாக்கருடைய வயிறோ பசித்திருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1 to 25 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் என்னென்ன வசனங்கள்லாம் படித்து நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் பார்த்துட்டு பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.